தாவேக்கால சேர்றாங்க. இது குதிரை பேரம்னு ஏற்கனவே எல்லா எதிர்க்கட்சிகளும் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் கூட பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நீங்க வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் இருக்கிற விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு கேபினட் நடந்தப்போ அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அந்த வீடியோஸ் இப்போ திமுகவுக்கு கிடைச்சிருச்சு, பிஜேபிக்கு கிடைச்சிருச்சு. அவங்க கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க. அரசுக்கும் தொடர்பில்லாத 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை. கவர்னர்கிட்ட சொன்னோம், கவர்னர்கிட்ட இது மாதிரி 2 பேரும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ சிரிச்சுக்கிட்டே கவர்னர் சொன்னார், ஏன் அந்த 2 பேரையும் மந்திரி ஆக்கியிருக்கலாமேன்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா அவங்க 2 பேரையும் மந்திரி ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு கவர்னரே சொன்னார். அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கிக்க வேண்டியதானே. ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிய செயல், அதுதான் நான் சொல்றேன். ரகசிய காப்பு பிரமாணம்ங்கிறது எந்த ரகசியத்தையும் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டேன், நம்மளோட இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த விஷயத்தையும் நான் அதை பண்ண மாட்டேங்கிறது தான் பண்ணுறது. ஸோ இது ரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொள்ளாத ஒரு நபர் இந்த கேபினட் மீட்டிங்கில் இருக்கக்கூடாது. திமுக கவர்னர்கிட்ட சொல்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ஆஸ்டின் நாகர்கோவில் எம்எல்ஏ அவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன போர்ட்ஃபோலியோ கேட்குறீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்றோம், ரிசைன்மெண்ட் வாங்கலைன்னு தாவேக்கா தரப்பில் பேசியிருக்காங்க. ரீதியா தான் பதில் சொல்ல முடியும். 167ல கவர்னர் கேள்வி கேட்கணும், கேள்வி திருப்தி அதுல பதில் திருப்தி அளிக்கலன்னா அவர் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். அது 356 356. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து குதிரை பேர விவகாரம் நாளுக்கு நாள் அந்த புகார் என்பது வலுப்பெற்று கொண்டே வருது. ஆளும் தாவேக்கா அரசு மீது நாள்தோறும் குவிக்கப்படக்கூடிய புகார்கள், இதில் ஆளுநரிடம் ஏற்கனவே முதலாக திரு டிடிவி தினகரன் சார்பிலும், அதன் பிறகு அதிமுக சார்பிலும், இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக சார்பிலும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனை அடுத்து இன்று மட்டுமே நம்ம பார்த்தோம்னா கவர்னர்கிட்ட பல பெட்டிஷன்ஸு டிஎம்கேவும் கொடுத்துருக்காங்க. இதே போல அதிமுக ஏற்கனவே கொடுத்த இந்த பெட்டிஷன்ஸை மீண்டும் வலியுறுத்தி அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தினகரன் அவர்கள் சந்திக்க போறாரு, நேரம் கேட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்க்குறோம். அதே போல இந்த மாதிரி பல விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவர்னருடைய அந்த வரம்புக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை அவரால் எடுக்க முடியும்? இல்லை, இதில் ஒரு விஷயம்தான், தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க, தாவேக்கால சேர்றாங்க. இது குதிரை பேரம்னு ஏற்கனவே எல்லா எதிர்க்கட்சிகளும் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் கூட பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அது குதிரை பேரமா இல்லையா அப்படிங்கிறது பப்ளிக்கு நல்லாவே தெரியும். ரிசைன் பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக போகிறாங்க, நீங்கள் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இடைத்தேர்தல்லையே எதுக்காக ரிசைன் பண்ணுறாங்க? இப்போ ஏதோ ஒரு பயன் கிடைக்கும் பட்சத்தில் தானே ஒருத்தர், ஒரு எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தர் ஏன் ரிசைன் பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அவருக்கு ஏதோ ஒரு நடக்க போகுது அவருக்கு, அந்த அடிப்படையில் தானே அவர் ரிசைன் பண்ணுறாரு. சும்மா இருக்கு லூசுத்தனமா யாராக இருந்தாலும் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ இதுதான் குதிரை பேரம். குதிரை பேரம்னா ஏதோ ஒரு பயன் அடைஞ்சு, அது ஒரு பணமோ இல்லை பதவியோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஆதாயத்துக்காக ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், அதுதான் நடக்குது. புரியுதுங்களா? இந்த விஷயம் இந்த நிலையில தான் என்ன பண்ணியிருக்கு இப்போ ஏன் இந்த குதிரை பேரம் விஷயம் கிட்டத்தட்ட 40 நாளாக 50 நாளாக ஓடிட்டு இருக்க அந்த விஷயம் திடீர்னு பெருசாகுது. இப்போ 2 நாளாக பெருசாகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தரப்பு திடீர்னு செந்தில் பாலாஜி அவர் பிரதர்ஸ் மேலே திடீர்னு ஒரு புகார், தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசுனாங்க, 35 கோடி கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 6-7 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் அசோக்குமார் அண்டு செந்தில் பாலாஜி அவங்க பேர் 2 பேரும் போலீஸ் அவங்க 2 பேரையும் தேடுறாங்க அப்படின்னு விஷயம் தான். எல்லாத்துக்கும் என்னென்னா, இப்போ இவங்க செஞ்சது நடந்ததா நடக்கலையாங்கிறதெல்லாம் அப்புறம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு போடுறீங்க.
ஆனால் நீங்கள் ஒரு 6-7 பேரை ரிசைன் பண்ண வச்சு தாவேக்கால சேர்த்துட்டீங்களே, அது பேர் என்ன? இப்போ இதுதான் இப்போ பிரச்சனை ஆகுது. இப்போ இதுதான் பிரச்சனை ஆகுது. நீங்கள் வந்து குதிரை பேரம் பண்ணாங்க, பணம் கொடுத்து எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் திடீர்னு ஒரு வழக்கு போட்டு ஒரு திமுககாரங்களை ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும் பட்சத்தில் இப்போ தான் விஷயம் பெருசாக ஆகுது. கரெக்டாக அதுக்கு தகுந்தப்போல் பார்த்தீங்கன்னா, நேற்று அவதூறு வழக்குக்காக கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி கொண்டு போய் அவரை உட்கார வச்சு 6 மணி நேரம் போலீஸ் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவதூறு வழக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவர் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் போட்டார். அது ஆக்சுவலாக தள்ளுபடி ஆகிடுச்சு. முன்ஜாமீன் தள்ளுபடி ஆன அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவரை போலீஸ் தேடுது. தேடினவங்க நீங்கள் நேராக கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும், அவ்வளோதானே. நேராக கோர்ட்டுக்கு கொண்டு போனோம். அவர் மேலே அவதூறு வழக்கு போட்டோங்க, முன்ஜாமீன் போட்டார், கிடைக்கல, அவர் ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு. தூத்துக்குடிக்கு கொண்டு போய் 6 மணி நேரம் பேசுகிறது என்ன விஷயம்? அதுதான் வெளியே வந்து என்ன பண்ணார் அனிதா வந்து என்னைய தாமைக்கால இணைய சொல்லி வற்புறுத்துறாங்க, மிரட்டி பார்க்குறாங்கன்னாரு. நீங்கள் மிரட்டி பார்த்தவங்களா இல்லையோ, விளையாட்டாவது பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஏன் என்னாச்சு, உங்கள் வயசுக்கு தேவையா உங்களுக்கு? ஏன் இப்படி உங்களை அலைய வைக்கிறாங்க? நீங்கள் எதுக்கு? நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள். யார் யாரோ போயிட்டுருக்குறாங்க, நீங்களும் போய் கை எழுதி கொடுத்துட்டு நிம்மதியாக கடைசி காலத்தில் இருக்கிறத விட்டுட்டு இப்படி தான் பேசுறது. நீங்கள் மிரட்டுறதுங்கிறது வேறு. ஏன்னா ஸ்டேஷனில் வச்சு மிரட்ட முடியாது. ஈடி பண்ணாங்க, செந்தில் பாலாஜி வீட்டில் வச்சு பண்ணாங்க. கிட்டத்தட்ட காலையில் ரெய்டு போனவங்க நைட்டு 12 மணி வரைக்கும் உட்கார வச்சு பேசுனாங்க. அது மிரட்டல், அது வேறு விஷயம். காரணம் அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தார், மற்ற எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இடி ஆஃபீஸர்ஸ் அண்ட் செந்தில் பாலாஜி 1 to 1 நடந்த விஷயம். பட் இங்கே அப்படி கிடையாது. காரணம் என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போது அதிகபட்சம் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஸ் லெவலில் தானே இருக்க முடியும். அங்கே ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு மிரட்டுறதுக்கெலாம் வேலை இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக அதனால தான் 6 மணி நேரம்ன்றேன் நான். எங்கேயோ வெளியிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் இதாக கேட்டிருப்பாங்க. சும்மா பேசி பாருங்களேன், என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்பாங்க, நடந்திருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயம். இன்றைக்கி திமுக கவர்னர்கிட்ட சொல்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ஆஸ்டின் நாகர்கோவில் எம்எல்ஏ அவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன போர்ட்ஃபோலியோ கேட்குறீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்றோம், ரிசைன்மெண்ட்டு வாங்கலைன்னு தாவேக்கா தரப்பில் பேசியிருக்காங்க. வேப்பனகல்லி ஒசூர் பக்கத்தில் சீனிவாசன் திமுக எம்எல்ஏ அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை. இது ஏற்கனவே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி திமுக அறகுறையாக சொன்னது, இந்த விஷயம் பேசுனாங்கன்னு சொன்னது. இப்போ பட்டவர்த்தனமாக அடுத்தடுத்த விஷயங்கள்ல எல்லாத்தை விடவும் மேலா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க இன்னும் முயற்சிச்சுட்டு இருக்காங்க. திமுகவினரே ராஜினாமா பண்ணிட்டு எங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு அதுல அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப தாவேக்காவுக்கு பெரிய நெருடல் என்னன்னா, நீ அதிமுகல ஒரு 6-7 பேரை கொண்டாண்டோம். நீ அட்லீஸ்ட் திமுகல ஒரு 2-3 பேர் கொண்டாந்தாதான் நாங்க அதிமுக திமுகவுக்கு மாற்று, நாங்க தான், மக்கள் எங்களை விரும்புறாங்க, இந்த பாருங்க எம்எல்ஏக்கள்லாம் ரிசைன்மெண்ட் கூட வர்றாங்க அப்படின்னு ஒரு முயற்சி ட்ரை பண்ணுறாங்க. திமுக இன்னும் ஒன்றும் பெருசாக பலிக்கலை. அதுதான் மேட்ரு. அதனால தான் இப்போ அவங்க ஏன்னா இது ஆதவார்ஜுன்னு சொன்ன விஷயங்கள் தான் அவங்க நிர்வாகிகள்கிட்ட, ஏடிஎம்கே காரங்கள்கிட்ட. நீங்கள் அதிமுகலேருந்து கொண்டாட்டோம், திமுகலேருந்து ஒரு 4-5 பேரையாவது கொண்டாந்தா தான் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய தேடல். இந்த தேடலுடைய விஷயம் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது தான் பெஸ்ட் ஆகுது. சரிங்களா? அதனால தான் நீங்கள் டிஎம்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த திமுக எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு பேரம் பேசுகிறாங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு விஷயம். அதே தான் இதே விஷயத்தை தான் இன்றைக்கி அதிமுகவும் போய் சொல்லியிருக்கு. பட் காலையிலேயே பிஜேபி, இதில் பெரிய விஷயம் அதுதான், பிஜேபி மத்தியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியில் இன்னைக்கு காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நைனா நாகேந்திரன் தலைமையிலான டீம் போய் அங்கே ஏற்கனவே வந்து சிஎம் உடைய ஆலோசகர்கள், செக்ரட்டரிஸ் அப்படின்னு அடிப்படையில் 2 பேரை போட்டிருக்காரு. ஒன்று விஷ்ணு ரெட்டி, இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி. அவங்க 2 பேரும் அவருக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஆக்சுவலாக தாவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி அவர் அதை தான் பார்த்துட்டு இருந்தார். அவரை என்ன காரணம்னா, அவருக்கு முழுக்க விஜயோட எல்லா பர்சனலையும் அவர் தான் பார்க்குறாரு, அதிகாரிகள்கிட்ட பேசுகிறதெல்லாம் அவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு. அதாவது ஆட்சி அமைத்து சிஎம் ஆகி 2-3 நாட்களே இந்த ஒரு விஷயம் பரபரப்பாக ஆரம்பிச்சது. பட் அதுக்குள்ளே தான் என்ன ஆயிடுச்சு, ரத்தன் பண்டிட்னு ஒருத்தரை ஆலோசகர் பிரச்சனையாகி அவர்
அவருக்கு பார்த்தீங்கன்னா, இல்ல அவர் ஜோதிடரு, அவர்ட்ட என்ன ஆலோசனை அப்படின்னு பிரச்சனை ஆகணும்னு டக்குன்னு கழட்டிட்டு, அதுக்கு பதிலா தான் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இவர கொண்டு வந்துட்டாங்க. விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க. அது இல்லாம ஏற்கனவே அஃபிஷியலா யார் இருக்காருன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி இருக்காரு. ஜெகதீஷ் பழனிசாமியும் சிஎம் உடைய ஆலோசகர்னு பேர்ல அஃபிஷியலா இருக்கார். விஷ்ணு ரெட்டி அஃபிஷியலா இருக்கார். இந்த நிலையில ஜான் ஆரோக்கியசாமியை தான் என்ன பண்றாங்க, அன்அஃபிஷியலா செக்ரட்டரியேட்டுக்கு வர வைக்கிறாங்க. எல்லா மீட்டிங்லையும் அவரும் உட்கார்ந்துருக்காரு. குறிப்பா கேபினெட் நடக்கும்போது அவர் ஜான் ஆரோக்கியசாமி உட்கார்றாரு. அதே மாதிரி விஷ்ணு ரெட்டியும் உட்கார்றாங்க. இதுதான் இஷ்யூ ஆகுது இப்போ. இதுதான் இன்னைக்கு காலையில இவங்க கொண்டு போய் பிஜேபி சொன்ன விஷயம் அதுதான். சம்பந்தமே இல்லாத ஆலோசகர் ரைட். நீங்க டிஜிபி கூட அங்கே கேபினெட்ல வேலை இல்லைங்க. சீஃப் செக்ரட்டரி தேவைப்பட்டால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், மற்றபடி கேபினெட் அண்ட் சிஎம் தான், மற்றபடி யாரும் கிடையாது. புரியுதுங்களா? இது முக்கியமான ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்கில் நீங்கள் விஷ்ணு ரெட்டியும் எந்த பொறுப்புலையும் இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி உட்கார்றது எப்படி அப்படிங்கிறது அந்த கம்ப்ளைண்ட். சோ இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அரசுடைய ரகசியங்கள் அதிகாரிகள் மட்டத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் திரு ஐஏஎஸ் இன்பதுரை அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஆமா, இதே தான் திமுகவும் சொல்லிடுங்கன்றாங்க. திமுக ஏற்கனவே எங்க எம்எல்ஏக்களை பேரம் பேசுறாங்க, முடிஞ்சா பேரம் பேசி பார்க்குறாங்க, இல்லைன்னா மிரட்டி பார்க்குறாங்கிறத திமுகவுடைய ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு திமுகவுக்கு இன்னொரு குற்றச்சாட்டும் கொடுத்துருக்கு. இதுதான் சொல்லுது, ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் கேபினெட்ல உட்காடுறாங்க எப்படி அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த ஏற்கனவே நயீம் மூசா இருக்கார். நயீம் மூசாங்கிறவர் தான் பர்சனல் செக்ரட்டரி. ஆமா, அவரு தான் இருக்கார். அவர்தான் இருக்காரு. ஏன்னா சிஎம்ஆ இருக்கிறதுக்கு முன்னாடி வேற ஆக்கியம். நீங்க அதுக்கப்புறம் கூட பர்சனல் கார்டு வச்சுக்கலாம். பட் அவரை அளவுக்கு மீறி அவர் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய நிகழ்ச்சி, அவர் பார்ட்டிசிபேட் பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. என்ன நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிஎஸ்பி கேடர்ஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிஎம் செக்யூரிட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்கள் ஒரு டீம் இருக்கு. இந்த டீமுக்கு மத்தியில இவரும் போய் நின்றுட்டு காரை திறக்கிறது, அவங்கள தள்ளி விடுறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா மூகாம்பிகை கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா இவரு அங்க இருந்து இது பண்ணாரு. ட்ரெஸ் கழட்டிட்டு இவர் என்ன பண்ணாரு, இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் தள்ளுறாரு, நவருங்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு திமுக அதையும் சொல்லியிருக்கு. பிரதமர் விசிட்ல மட்டும்தான் விஜய் கூட அவர் இல்ல, மத்த எல்லா இதுலயும் இருக்க முடியல. அங்க பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி இருக்காரு, அதுல மாற்றம் இல்ல. அவர் செக்ரட்டரி, அவர் கார்லயே அவர் தான் கூடயே இருக்காரு, சிஎம்மோட கூடயே தான் இருக்காரு. பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகுது கூட அவர் தான் போனாருன்னு வச்சுக்கலாம். ரைட், அது அவருடைய பர்சனல், அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. இதுதான் இஷ்யூ. இப்போ என்ன சொல்றாங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு 4 பேர், நயீம் மூசாவை எடுத்துங்க, அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி. ஏன்னா நீங்கள் இவரை கூட ஜெகதீஷ் பழனிசாமியை கூட பெருசாக சொல்லலை, கம்ப்ளைண்ட்ல வரல. இவங்க 3 பேர் தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஐஜி இல்லை நான் டெல்லி போகிறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்டெலிஜென்ஸ் ஐஜி. ஆமாம், அஸ்ராக்காரன் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க எனக்கு நான் சென்ட்ரலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா அவரு கூட சிஎம்கிட்ட டைரெக்டாக பேச முடியல. எதாக இருந்தாலும் ஜெகதீஷ் பழனிசாமி மூலியமாக தான் சிஎம்கிட்ட பேச முடியுது அவருக்கு. விட்டவங்கெல்லாம் காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டேட் வைடு நேஷனல் வைடு என்னென்ன இஷ்யூஸு என்ன விஷயங்கிறது சிஎம்கிட்ட உட்காந்து அவங்க சொல்ல வேண்டிய கடமை. அந்த டைமில் கூட அவங்களால சிஎம்ஐ பார்க்க முடியல. நீ செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட மட்டும் தான் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சிஎம் சொல்லிட்டாரு. அது அவங்களுக்கு ஒரு உறுத்தல். காரணம் என்னென்னா எல்லா சீக்கிரசியும் மெயின்டைன் பண்ண சிஎம்கிட்ட சொல்லலாம். சிஎம்க்கு வேண்டிய ஒருத்தர் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க அது வேற எங்கேயா சொல்லி வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா சிக்கலாயிடும்னாக்கி சிஎம்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் அது. இந்த விஷயத்தில் கூட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன
நீங்கள் வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் இருக்கிற விஷயத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு கேபினட் நடந்தப்போ அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அந்த வீடியோஸ் இப்போ திமுகவுக்கு கிடைச்சிருச்சு, பிஜேபிக்கு கிடைச்சிருச்சு. அவங்க கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏனதானு சொல்ல முடியாது. 2 பேரும் இருந்தாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? கேபினெட்டில் 2 பேரும் உட்காடுறாங்களா, கேட்குறாங்களாம்னு சொல்லி போய் கவர்னர்கிட்ட சொல்ல முடியுமா நீங்கள்? ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல. நம்ம பேசுகிற மாதிரி அங்கே பேச முடியாது. நீங்கள் பிரசிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அது மாதிரி நடந்துச்சாம், போணுச்சாம், வந்துச்சாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவர்னர்கிட்ட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறவங்க, சார் இது மாதிரி 2 பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களும் கேபினெட்டில் உட்காந்துருக்காங்களா சார், நாங்கள் கேள்விப்பட்டோம் சார்லாம் சொல்ல முடியாது. சம் எவிடன்ஸோடு போய் பேசணும். அந்த எவிடன்ஸு தான் இப்போ வந்து பிஜேபிக்கும் கிடைத்திருக்கு, திமுகவுக்கும் கிடைத்திருக்கு. இதுதான் விஜய்க்கு ஒரு சங்கடம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக எடுத்தது பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்புத்துறை தான் எடுத்துருக்கணும். இந்த கேபினெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவங்க தான் கட் பண்ணி எது பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் சில சீன்ஸில் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி இருந்திருக்கலாம், விஷ்ணு ரெட்டி சைடில் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணி மீடியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக எடுத்தாங்க பார்த்தீங்களா, அது ஏதோ வெளியே லீக் ஆகிருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. இதுதான் மேட்ரு. இந்த வீடியோ போயிடுச்சு வெளியே. எப்படி இந்த வீடியோ போச்சுன்னு இப்போ சரியான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. இது கவர்னர்கிட்ட போயிடுச்சு அந்த விஷயம். ஏன்னா இப்போ இதில் இவர் ஆனந்தூர் பாரதி ஒரு விஷயம் சொன்னார். கவர்னர்கிட்ட சொன்னோம், கவர்னர்கிட்ட இது மாதிரி 2 பேரும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ சிரிச்சுக்கிட்டே கவர்னர் சொன்னார், ஏன் அந்த 2 பேரையும் மந்திரி ஆக்கியிருக்கலாமேன்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா அவங்க 2 பேரையும் மந்திரி ஆக்கிட்டோமே, மந்திரி ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு கவர்னரே சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிலாக இருந்தது. ஸோ அந்த சீரியஸ்னஸை கவர்னர் புரிந்து கொண்டார்னு சொன்னார். இந்த கேபினெட்டுங்கிறது ரொம்ப விஷயம். நான் பர்சனலாக எனக்கு தெரியும் இந்த கேபினெட் விஷயம். ஒரு விஷயம், நான் வந்து இந்த திருச்சி ப்ரெஸ் கிளப்பில் நான் வந்து செக்ரட்டரியாக இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு இந்த லேண்டு கொடுப்பாங்க, மானிய விலையில் லேண்டு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து கேபினெட்டோடைய அப்ரூவல் வேணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. அப்படி வரும்போது பட்சத்தில் பார்த்தோன்னா இந்த முறை கேபினெட்டில் வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கும்போது ஒரு சீனியர் மினிஸ்டர் சொன்னார், இது வந்து கான்ஃபிடென்ஷியலுங்க, இந்த கேபினெட்டில் வந்துரும்னு நான் சொல்கிறதே தவறு. கேபினெட்டில் வந்துட்டால் பார்த்துக்கலாம், இந்த விஷயம்லாம் வெளியவே தெரியக்கூடாது. இன்றைக்கி கேபினெட்டில் ஓகே ஆயிரும், உங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல தகவல் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் போய் ஒரு சீனியர் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், இன்னைக்கு கேபினெட்டில் வந்து திருச்சி இல்லாமல் திருச்சி, மதுரை, சென்னை 3 ப்ரெஸ் கிளப்புடைய மெம்பர்ஸுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் சம்மந்தமான இது வந்து மனு வருதாம்லண்ணே, இன்னைக்கு கேபினெட்டில் வந்து அப்ரூவல் ஆயிரும்னு சொன்னாங்க அப்படின்னோடனே அந்த சீனியர் மினிஸ்டர் சொன்னார், அதெல்லாம் தப்பு, நீங்கள் இது மாதிரி சொல்லவே கூடாது, நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொன்னார். ஒரு சாதாரண விஷயம் அது. அந்த சீரியஸ் அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் கேபினெட்டில் அவங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கேபினெட்டில் உள்ள விஷயங்கள், எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் அங்கே சம்மந்தப்பட்ட 32 அமைச்சர்கள், குறிப்பிட்ட சில அதிகாரிகள், முதல்வரை தாண்டி வேறு யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. அந்த சீரியஸ்னால தான் இன்றைக்கி வந்து ஆனந்தூர் பாரதியும் சொல்கிறாரு, பிஜேபியும் சொல்லுது, ஏடிஎம்கேயும் சொல்லியிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு தாவேக்காவுக்கு சிக்கல் அப்படி தான் நான் பார்க்குறேன். 167 ஆர்டிக்கிள் அதன்படி வந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க. 10th ஷெட்யூலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை குதிரை பேரத்துக்கு இவங்க வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அஇஅதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. ஆளுநரும் கடுமையான ஆளுநர் மீதும் ஒரு ஆதங்கம் வந்து வெளிப்படுத்தினார் திரு ஐஎஸ் சென்பதுரை அவர்கள். அப்போ எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்ட்ரீமாக என்ன செய்ய முடியும் ஆளுநரால், தன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லும் போது அவர் சட்ட ரீதியாக தான் நான் சொல்ல முடியும், என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கேட்கலாம் அரசுகிட்ட. அப்படி அரசு விளக்கம் வந்து ஒரு திருப்திகரமாக இல்லைன்னா மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பலாம். மத்திய அரசு எக்ஸ்ட்ரீமா ஒரு 356 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ மாநில அரசை கலைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. நம்ம பொம்மை வழக்கு
அதற்கெல்லாம் கடந்த காலத்துல வந்து கடிவாளம் போடப்பட்டிருக்கு. மத்திய அரசு நேரடியாக அப்படி வந்து இறங்குறது இல்ல. எந்த ஆட்சியும் கலைக்கிறது. இல்ல அது ஆர்டிகல் 356ன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிய செயல். ம். அதுதான் நான் சொல்றேன். ரகசிய காப்பு பிரமாணம்ங்கிறது, எந்த ரகசியத்தையும் நாங்க வெளிய சொல்ல மாட்டேன். நம்மளோட இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த விஷயத்தையும் நான் வந்து பண்ண மாட்டேங்கிறது தான் பண்றது. ஸோ இது ரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொள்ளாத ஒரு நபர் அந்த கேபினட் மீட்டிங்ல இருக்கக்கூடாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் அது உண்டு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் உண்டு, சிஎம்க்கு உண்டு, மினிஸ்டர்ஸுக்கு உண்டு. அது இல்லாத ஒருத்தர் அந்த மீட்டிங்ல கலந்துக்க கூடாது. அப்ப யாருமே போக முடியாதா? தண்ணிக்கு எடுத்துட்டு போறாங்களே, அங்க ஹெல்பர்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் இல்லை. மீட்டிங் ஃபுல்லா அட்டன் பண்ணக்கூடாது. மீட்டிங்க்காக அவங்க வந்து உட்கார வைக்கக்கூடாது. அன்எக்ஸ்பெக்டடாக வரலாம். ஃபோட்டோகிராஃபர் வர்றாங்க, எடுக்கிறாங்க, போகிறாங்க, அது வேறு. மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்பதுரை வந்து ஒரு தகவலை சொன்னார். ரகசிய காப்பு பிரமாணம் வந்து ஒவ்வொருத்தரையும் எடுத்தவங்க மட்டும்தான் அங்கே உட்காரணும், அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும். ஆனால் அவங்க அது சம்மந்தம் இல்லாத ஆளுகள் இருக்கும்போது பட்சத்தில் இந்த அரசனுடைய ரகசியங்கள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் வந்து கவர்னர் விளக்கம் கேட்கணும். சம்மந்தப்பட்ட மீட்டிங்குடைய கிளிப்பிங்ஸ் கேட்கலாம். அவர் சீஃப் செக்ரட்டரியை வர சொல்லி கேட்கலாம், என்ன நடந்துச்சு, மீட்டிங்கில் யார் யார் கலந்துக்கிட்டா, அது சம்மந்தமான வீடியோஸ் கேட்கலாம். அவருக்கு விளக்கம் கேட்க வேண்டிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அந்த விளக்கம் சரியாக இல்லைன்னு பட்சத்தில் அவர் கண்டிப்பாக இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சகத்திற்கு ரிப்போர்ட் அனுப்பலாம். இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துச்சு, நான் கூப்பிட்டு கேட்டேன், பட் அதில் மலுப்பலாக இருக்குது. நான் கேட்ட வீடியோஸ் எல்லாமே மீடியாவுக்கு கொடுத்த வீடியோஸ் எனக்கு கொடுத்தாங்க. இல்லை, நான் ஃபுல் வீடியோ கேட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வீடியோ ஃபுல் வீடியோ மாதிரி தெரியலை. ஸோ ஏதோ நடந்திருக்கிற மாதிரி நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு இவர் சொன்னார், இன்பதுரை சொன்னார். ஸோ அதனால் இது நீங்கள் தாவேக்கா தரப்பு ரொம்ப அலட்சியமாக டீல் பண்ணிட்டு இருக்கு இந்த விஷயத்த. அவங்களுக்கு என்ன இன்னும் 15 பேர் வேணும், 7 பேர் தான் ஆயிருக்கு, 8 பேர் தான் ஆயிருக்குன்னு ஒரு கணக்கு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 15 பேர் இடைத்தேர்தல் நடத்தும் போது 15 பேராவது இருக்கணும், நம்ம 15 ஜெயிச்சிட்டோம்னா ஈஸியாக ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தை கேலி செய்கிற மாதிரி இருக்கு, விளையாட்டுத்தனமாக இருக்கு. ஏங்க எவ்வளோ பெரிய செல்வாக்கோடு ஜெயிச்சிருந்தாலும் விஜய் இப்படிலாம் செய்யக்கூடாதுல்ல. எவ்வளோ பெரிய செல்வாக்காகவே அவர் ஜெயிச்சார். நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் அழகாக பண்ணியிருக்கலாம். 107 பேர் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் முடிஞ்சால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் உட்காந்து கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொடுப்போம். இல்லை, எங்கள் 107 பேருக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து பண்ணுறதுனா பண்ணட்டும், நாங்கள் வெளியே வந்து எதிர்கட்சியாக உட்காந்து ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தால் பெரிய லெவலில் பெருப்பார், இமேஜ் பெரிய லெவலில் இருந்திருக்கும். பட் ஆனால் யாரோ செய்த தவறு, யார் சொன்ன விஷயத்துக்காக அவர் வந்து இன்னைக்கு இந்த பதவி ஆசைன்னு இருக்குல்ல, அந்த ஒரு வெறியில் இறங்கி ஒர்க் பண்ணுது. விஜய்க்கே தெரியுது, தெரியலையான்னு தெரில, இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய இமேஜாக இருக்குது, டேமேஜ் ஆகுது. இது உச்சநீதிமன்ற லெவலில் போனால் என்ன ஆகும், கவர்னர் நினச்சா என்ன நடவடிக்கை எடுக்கலாம், தனக்கான கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சிம்பிள் திங், அது மட்டும் முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு நேற்று 2 நாட்களுக்கு முன்பு தான் இவரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தார். யார்? சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்ல ஏடிஎம்கே டீம் ஒன்று போய் ஜாயின் பண்ணாங்க. சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் ஜாயின் பண்ண உடனே பெரிய கடுமையான விமர்சனங்கள். காரணம் என்னன்னா, அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி இந்த ஊழல் சக்தியெல்லாம் சேர்த்தீங்கன்னு ஒரு விமர்சனம். இன்னைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை, ஏன்னா இது வரைக்கும் விஜய் யாரையுமே பார்க்கல, அதிமுகவுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்த போது யாரையும் பார்க்கல. உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், கடம்பூர் ராஜா இருக்கட்டும், எம்சி சம்பத்தா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையுமே பார்க்கல. இன்னைக்கு பார்த்தார். இன்னைக்கு பனையூரில் இவங்கெல்லாம் வர சொல்லி பார்த்தார். ஆனால் அது சம்பந்தமாக வீடியோ வரல, ஃபோட்டோ வரல. என்ன காரணம்? அவருக்கே ஒரு உறுத்தல், தாவேக்காவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறதுனாலே அவங்க எல்லாத்தையும் அவர் பார்த்து பேசுனது, எந்த வீடியோ எடுக்கல, போட்டோ எடுக்கல.
ஆனா அதே ரெபெல்லியனுடைய ஒரு ஃபேக்ஷனை போய் இவர் தான் சந்திச்சார் 25 பேர் ஆதரவு கொடுக்கறதுக்கு. அன்னைக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாம பண்ணி மாட்டிக்கிட்டார். அதுல ஏகப்பட்ட குழப்பமாயி தான் அப்படியே பேக் அடிச்சார். இதுல அது என்ன கூட கொடுமைன்னா, சுட்டி காட்டப்படுது இப்ப இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் விவகாரத்துல. இல்ல அதான் சொல்றேன். இப்ப நீங்க விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் நாங்க இன்னைக்கு வந்து விஜயை பார்த்து பேசணும், 2 மணி நேரம் பேசணும்னு சொல்றோம், விளக்கம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இது விஜய் சொல்லணும், இல்ல தாவேக தரப்புல சொல்லணும். அவங்க யாரும் சொல்லல. இவங்க 2 பேரும் வெளியே பாவம், இல்ல நாங்க விஜயை பார்த்துட்டோம்னு சொல்லணும்ல, இல்லைன்னா அசிங்கமா போயிரும்ல. ம். அதனால விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த விஷயங்கள் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து இருக்கிறது. கவர்னர் நினைத்தால் அடுத்த நிமிடமே கூட தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தான் சார் இறுதியான ஒரே கேள்வி. இப்போ கவர்னர் ஆரம்பத்துல நல்ல இணக்கமா தான் இருந்தாரு. குடுக்க உரையெல்லாம் வாசிச்சாரு, நல்லபடியா இருந்தாரு. இப்போ அவர் வந்து சில ஆய்வுங்கிற பேர்ல வைகை ஆத்த வந்து நாங்க சுத்தம் செய்வோம்னு சொன்னாரு. இப்போ இன்னைக்கு என்ன சர்க்குலர் விட்டுருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுனாலும் மக்கள் குறைனாலும் எங்கள்ட்ட என்கிட்ட பேசுறேன். கொடுங்கன்ற பெட்டிஷனு. அவரு வந்து லோக் பவன் பேர் மாத்தின உடனே அவர் வந்து தான் ஒரு மக்களினுடைய பிரதிநிதின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரான்னு தெரியல. ஸோ அப்படி சொல்றாரு. அரசோட நாங்க இணைஞ்சு செயல்படவும் தயாருங்கிறாரு. இது என்ன இன்னொரு பவர் சென்டரா பார்க்கணுமா? அது என்னன்னு நமக்கு தெரியல. இல்லை ஏன் ஒரு விஷயம் தான், ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது இல்லை, நேற்று வரைக்கும் இல்லை, இன்னைக்கு எப்போ பிஜேபி போய் கவர்னரை சந்தித்து தாவேகா தரப்பு மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரும்போது வேற ஏதோ மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கிறதா நான் பார்க்குறேன். நேற்று வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. மன்னார்குடியில் நடக்காத விஷயமா? மன்னார்குடி எம்எல்ஏ விஷயம் நடக்கலையா? புரியுதுங்களா? காமராஜ் விஷயம் எஃப்ஐஆரே போட்டாங்களே, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரே போட்டாங்களே, புரியுதுங்களா? புகார் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அப்போல்லாம் கவர்னர் பேசாமல் இருந்தார், கண்டுக்கல, யாருமே எதுவும் பெருசாக பேசலை. இன்னைக்கு திடீர்னு எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு பிஜேபி, திமுக, அண்ணா திமுக, என்ன எல்லாத்துக்கும் டிவிக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் இன்னைக்கு வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மும்பையினுடைய நீதியரசரே ஒருவர் வந்து சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் நம்ம செய்திகளை பார்க்குறோம். அங்கெல்லாம் கூட ஆளுநர்கள் வந்து பெருசா நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அவங்க பிஜேபி பண்ணாத குதிரை பேரம் இல்ல. இந்தியா முழுக்க அவ்வளவு பண்ணிருக்காங்க. கவர்னர் அவ்வளவு துணிஞ்சு எடுப்பாரா? குதிரை பேர புகாருக்காக நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாரா? அப்படி பண்றதா இருந்தா பாஜக பண்ற மாநிலங்கள்லயும் ஒரு பண்ண வேண்டிய ஒரு இதுக்கு உள்ளாவாங்கல்ல. நீங்க அதை இயல்புக்கும் இது காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே மாதிரிதான். தனக்குன்னா ஒண்ணு, அடுத்தவங்களுக்குன்னா ஒண்ணு. இது நடக்கிற விஷயம் தான். இதா நீங்க மத்திய அரசு எல்லா காலகட்டத்திலையும் இப்படிதான் நடந்துக்கும். அதனால மாற்றமே இல்லை. புரியுதுங்களா? நீ எடப்பாடி இருக்கிற வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி, பிடிக்கலன்னா வேற. அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதிமுக சேர்த்து வைப்பாங்க, திடீர்னு நினைச்சாங்கன்னா அதிமுக பிரிப்பாங்கல்ல. அதுதான் நடந்த விஷயம்தான். புரியுதுங்களா? விஜய் மேல ஏதோ ஒரு டைமிங் வச்சிருக்காங்க. விஜய்க்கு மேல ஏதோ அவருக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்களா நமக்கு தெரியல. அது முடிஞ்ச உடனே பிஜேபி அடிக்கிற அடியில விஜய் கண்டிப்பா பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவார். அதனால மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுல உள்ள எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ்? இது கொஞ்சம் கொஞ்சம் எவிடன்ஸ். அதுதான் தெளிவா சொன்னாரு கிம் நைனா நாகேந்திரன். நீங்க இங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக யார் யார்கிட்ட ஃபோன் பண்ணீங்க, எத்தனை முறை ஃபோன் பண்ணீங்கிறது கால் டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் சொல்லட்டுமான்னு கேட்டாரு. நிர்மல்குமாரை பார்த்து நிர்மல் வாயை திறக்கலையே. ஸோ நிறைய நடந்திருக்கு. பிஜேபி அதான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் வாய்ப்புகளை எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைல் பண்ணி வச்சுக்குது. அது தேவைப்படும் போது அடிச்சு பார்க்கும். அதனால மாற்றம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.